ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஜாயிண்ட் ப்ராடக்ட்னா என்ன, பை ப்ராடக்ட்னா என்ன, அதோடைய காஸ்ட் வந்து எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்றது ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் ப்ராடக்ட்னா என்ன அப்படின் பொழுது, ஒரு பொருளை வந்து உருவாக்கும் பொழுது இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட மெயின் ப்ராடக்ட்ஸ் உருவானா அது ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ். அதாவது ஒரே ரா மெட்டீரியல் தான், ஒரே ப்ராசஸ் தான், ஆனால் அந்த ஒரே மெயின் ப்ராடக்ட் அல்லது ஒரே ப்ராசஸில் ரெண்டு விதமான பொருள் கிடைச்சிச்சுன்னா அது வந்து ஜாயிண்ட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அப்போ அது என்ன சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, மில்க்கு, பட்டர் அண்ட் சீஸு, அதுக்கப்புறம் க்ரீம்னு ஒன்று வந்திருக்கும். இது எல்லாமே எதிர் மூலமாக தான் வருது. இதுக்கு எல்லாமே தலையாயுது இதுதான் மில்க். மில்க்குன்ற ஒரு ரா மெட்டீரியலை வச்சு இந்த மூணு ப்ராசஸும் நடக்குது இல்லையா? அப்போ இது வந்து என்ன சொல்கிறாங்க, மூணுமே இம்பார்ட்டன்ட் வேல்யூ, மூணுத்துக்குமே இம்பார்ட்டன்ட் வேல்யூ உண்டு. அப்போ மூணுத்துக்குமே இம்பார்ட்டன்ட் வேல்யூ இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ப்ராடக்ட். இது மூணுத்துக்குமே இம்பார்ட்டன்ட் வேல்யூ இருக்கு, இதோட லெஸ்ஸான வேல்யூ கிடையாது. அதனால வந்து என்ன சொல்கிறாங்க, மெயின் ப்ராடக்ட் தான் மில்க்கு, ஆனால் அது ப்ராசஸ் பண்ணும்பொழுது இந்த மூணுமே வரதுனால இது மூணுமே மெயின் ப்ராடக்டை தான் கன்சிடர் பண்ணுறாங்க. அதனால மூணு மெயின் ப்ராடக்ட் கிடையாது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ப்ராடக்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்கன்னா குரூட் ஆயில். குரூட் ஆயில்னு ஒன்று இருக்கும், குரூட் ஆயில்னு ஒன்று இருக்குது. அது போல் அதை பிரிக்கும் போது பெட்ரோல், டீசல், கெரோசின் வருது இல்லையா? பெட்ரோலு, டீசலு, கெரோசின் இது வருதுன்னா இது எல்லாமே உங்களுக்கு என்னதான் ஜாயிண்ட் ப்ராடக்ட். ஏன்னா இதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்தோன்னு ஆகணும். அப்போ இது பேர் என்ன சொல்றீங்க, எஸ் ஜாயிண்ட் ப்ராடக்ட். அப்போ வாட் அபவுட் பை ப்ராடக்ட் சார் சொல்லித்தரேன். பை ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னா, பை ப்ராடக்ட் இஸ் நத்திங். பை ப்ராடக்ட் வந்து மெயின் ப்ராடக்ட் ஒன்றா இருக்கும், இன்னொன்று வந்து அதை விட வேல்யூ குறைவாக இருக்கும். இப்போ சுகர்னு வச்சுக்கலாமே, சுகர் வந்து மெயின் ப்ராடக்ட்னா பகாசி அப்படின்றது வந்து பை ப்ராடக்ட். இது மெயின், இது பை ப்ராடக்ட். புரியுதுங்களா? அல்லது இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னப்போ மில்க் வச்சு சொல்றதா இருந்துச்சுன்னா, மில்க் தான் மெயின். பட்டர் மில்க்னா என்ன, மோர். அப்போ இது பை ப்ராடக்ட். அப்போ இந்த பை ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் மேலே இருக்கக்கூடிய மெயின் ப்ராடக்டோட கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆகும், இது வந்து நான் இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்றத அந்த கான்செப்ட். ஸோ உங்களுக்கு கிளியராக விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பை ப்ராடக்ட்டு, மெயின் ப்ராடக்ட்டு என்னன்றது உங்கள் கான்செப்ட் கிளியராக விளங்கிருச்சு. இதை பற்றி அதிகமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி சிம்பிள். டோட்டல் காஸ்ட் ஆஃப் த மெயின் ப்ராடக்ட் 5 lakh. இந்த பை ப்ராடக்ட்டுக்கு செலவானது 2 லட்சம். ஸோ நெட் ரியலைசபிள் வேல்யூ. இதுதான் நெட் காஸ்ட் நம்ம கொண்டு வரும். இதுதான் இது நெட்டு காஸ்ட். இது ரொம்ப சிம்பிள். சரி, இப்போ ஜாயிண்ட் ப்ராடக்டோடைய ரேஷியோ, ஆக்சுவலாக ஒரு பொருள் உருவாக்கும் பொழுது ஜாயிண்ட் ப்ராடக்ட்னு வந்துட்டு சொல்கிறேன். பட் ஜாயிண்ட் ப்ராடக்டோட ரேஷியோ வந்து சேல்ஸ் ரேஷியோ தான் இருக்கும். அப்போ வந்து சொல்கிறாங்க காஸ்ட் ஆஃப் ஜாயிண்ட் ப்ராடக்ட் இஸ் டு பி அலோகேட்டட் ஆன் சேல்ஸ் ரேஷியோ. அப்போ என்ன சொல்கிறாங்க, காஸ்ட் ஆஃப் ஜாயிண்ட் ப்ராடக்ட் இஸ் டு பி apportioned or allocated to total sales ratio. அது எவ்வளோக்கு சேல்ஸ் ஆகுதோ அதை வச்சு நம்ம சொல்ல முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜாயிண்ட் ப்ராடக்ட்ல வந்து நம்ம இதே எடுத்துக்கலாம். இது மில்க்கு என்ன சொன்னால் சுகர் அண்ட் பகாசி இல்லை, இது வந்து பை ப்ராடக்ட். இங்கே சரி, க்ரூட் ஆயில் தான் பெட்ரோல் அண்ட் டீசல். பெட்ரோல் வந்து 90 ரூபாய், டீசல் வந்து 85 ரூபான்னு வச்சுக்கலாமே பர் யூனிட், இல்லை 1 லிட்டர். அப்போ வந்து எவ்வளவு, இது வந்து ஒரு 1000 லிட்டர்.
இது ஒரு 1000 லிட்டர். அப்போ இது எவ்வளவு? 90,000. இது 85,000. இப்போ ரேஷியோ எவ்வளவு? 90:85 ரேஷியோ. அப்போ சேல்ஸ் ரேஷியோ பேஸ் பண்ணி தான் நம்ம அலோகேஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நெட் காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்க்குறீங்க. பை ப்ராடக்ட் கழிச்சு நம்ம ஒரு ஆன்சர் கொண்டு வந்தீங்க 3 லேக், 5 லட்ச ரூபா டோட்டல் காஸ்ட் ஆயிடுச்சு. அது பை ப்ராடக்ட் 3 லட்சம் இருந்துச்சுன்னா இந்த 3 லேக்கை எப்படி போடுவீங்க? 9 + 85 175. 175 × 90. இப்போ 3 லட்சம் இன்ட்டு 90 வகுத்தல் 175. ஸோ 154 285. அடுத்தது 3 லேக்கை 85 / 175 போகும். அப்போ 3 லேக் இன்ட்டு 85 / 175. 145 714. 145 714 ப்ளஸ் 154 285. ஸோ 3 லட்ச ரூபா. இதுதான் வந்து அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் டு தி ஜாயின்ட் ப்ராடக்ட். பை ப்ராடக்ட் ஆல்வேஸ் ஸ்கிராப் வேஸ்டேஜஸ் அந்த மாதிரி வேல்யூ சொல்கிறதுனால பை ப்ராடக்ட்டை வந்து மெயின் ப்ராடக்ட்லேருந்து நம்ம எப்போவுமே கழிச்சு சொல்கிறது பெஸ்ட்டு. ஏன் அப்படின்றது உங்களுக்கு பின்னால் இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள் நான் விளக்க போகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக விளங்கியிருக்கும் ஜாயின்ட் ப்ராடக்ட்னா என்ன, மெயின் ப்ராடக்ட்னா என்ன. நம்ம வி ஆர் டாக்கிங் அபவுட் ஆல்வேஸ் மெயின் ப்ராடக்ட். ஜாயின்ட் ப்ராடக்ட் இஸ் மெயின் ப்ராடக்ட் ஒன்று தான் கிட்டத்தட்ட. பட் பை ப்ராடக்ட்ன்றது வந்து மெயின் ப்ராடக்ட்லேருந்து நீங்கள் கழிக்கணும் அப்படின்றது அது ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. சரி, இப்போ நம்ம டைரெக்டாக கன்செப்டில் போக போகிறோம். எப்பயுமே என்ஆர்வி பொறுத்த வரைக்கும் என்ஆர்வி நீங்கள் எடுக்கிறீங்க, அதாவது நெட் ரியலைசபிள் வேல்யூ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு ஃபினிஷ்டு கூட்ஸு, ஒர்க் இன் ப்ராசஸ்ஸு, ரா மெட்டீரியல், இப்படி தான் ஒரு இந்த ரா மெட்டீரியல் போய் ஒர்க் இன் ப்ராசஸ் போய் ஃபினிஷ்டு கூட்ஸ் தான் வந்து நிற்கும் இல்லையா? இது எல்லாமே செல்லிங் ப்ரைஸு, காஸ்ட் ஆஃப் செல். காஸ்ட் ஆஃப் செல்ன்றது உங்களுக்கு தெரியும். அதாவது ஃபஸ்ட்டே சொன்னோம், ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல். இந்த வார்த்தை ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல், FLCTSன்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபினிஷ்டு கூட்ஸ் வந்தால் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். அப்புறம் என்ஆர்வி ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்தால் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் செல், என்ஆர்வி. ரா மெட்டீரியல் இருந்தால் ரா மெட்டீரியல் மெத்தட். இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா முதல் வேல்யூ வந்து செல்லிங் ப்ரைஸ். நல்லா கவனிக்கும். செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் செல். காஸ்ட் ஆஃப் செல் அது வந்து விற்கிறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதோ இதுதான் என்ஆர்வின்னு சொல்லுவாங்க, நெட்டு ரியலைசபிள் வேல்யூ. இதை நம்ம மறந்துடக்கூடாது. இதுதான் வச்சு நம்ம ஒரு சம்ம போட போகிறோம். ஸோ பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இதை வச்சு நம்ம சம்ம போட போகிறோம். இந்த ஒன்றுங்க திஸ் சம் வில் பி வெரி ஈஸி ஃபார் அஸ். இந்த சம்ம வந்து கொஞ்சம் ஈஸியான சம்மாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம்.